வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜெண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 45வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த மரத்துக்கு கீழே ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல KSCல இருந்த பொண்ணு வந்து, நான் எப்பயும் இதை நினைச்சு கூட பார்க்கல, ஒன்னால இந்த தாவோயிசம் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அது மட்டும் இல்லாம கோல்டன் கோரையும் திருப்பி வர வச்சுக்கிட்டு இருக்க, KSCல இருக்கிற ஏன்ஷியன்ட் பாடிக்கும் பவர் வந்துகிட்டு இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறான். பரவாயில்ல, இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. நீ உன்னுடைய தாவோயிசம் பவரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாதான் KSCல இருக்கிற ஏன்ஷியன்ட் பாடியோட பவர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, நான் அப்ப கல்டிவேஷனை கண்டினியூ பண்றேன்னு ஹீரோ சொல்றான். ஒரு நிமிஷம் இரு, இன்னும் நீ ஓலி KS பாடியோட பவர் அடையவே இல்ல. நீ உன்னுடைய கவனத்தை எல்லாம் கல்டிவேஷன் பண்றதுலயே வச்சுக்கிட்டு இரு. நீ உன்னுடைய கல்டிவேஷன் லெவல் அதிகரிச்சாலே போதும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் கல்டிவேஷன்லயே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கல்டிவேஷன் பண்றான். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறா. ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்றதே பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேக்குது. பார்த்தா சுத்தி KSCல இருந்த அந்த ஸ்டோன் எல்லாம் வெளியில வருது. அவ அந்த ஸ்டோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டோனுக்கு எல்லாம் பவர் வந்துகிட்டே இருக்கு. இவன் இந்த KS ஸ்டோன் எல்லாம் இந்த இடத்துல வர வச்சு இருக்கிறத பார்த்தா இவனால ஏற்கனவே KSCயோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல இருக்கேன்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல தாமரை வருது. அதுக்கப்புறம் மரத்துல இருந்த பவர் எல்லாம் ஹீரோக்குள்ளார போய்கிட்டே இருக்கு. இந்த எம்பரர் டெக்னிக்கோட பவர் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு KSCயோட பவர் இப்ப 100 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இந்த பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பவர் எல்லாம் ஹீரோக்குள்ளார போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு கத்தி இன்னும் ஏதோ 2 பொருள் வெளியில வருது. என்னது சுப்ரீம் சோடா, இம்மார்டல் நிலா வெப்பனா, என்னது கோல்டன் ஷீல்டா, ஸ்வார்டு கோல்டன் ஷீல்டு முன்னு, இது எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட இப்ப கிங்லின் எம்பரரோட ஸ்வார்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த புதுசா 3 வெப்பன் வேற வந்திருக்கு. உன்கிட்ட இதுக்கப்புறம் இம்மார்டல் வெப்பனை பத்தி இதுக்கப்புறம் நீ கவலைப்படவே தேவையில்லைன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்னவோ உண்மைதான். என்கிட்ட இம்மார்டல் வெப்பனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட KSCயோடைய நினைவு சின்னங்களும் இருக்கு. நான் இம்மார்டல் ரிலிமுக்குள்ளார போயிட்டேன்னா என்னால ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை கூட தோக்கடிக்க முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரியே எப்பயும் நல்லபடியா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகேன்னு ஹீரோ சொன்ன உடனே அவ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது எப்படி இருக்கும்னு தெரியல. சீனை கட் பண்ணா அந்த மரத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டு ஒரு வழியா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். எவர்கிரீன், உன்னுடைய கல்டிவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பச்சை பொண்ணு கேட்கறா. இம்மார்டல் வெப்பன் மூலியமா நான் எப்படியோ காட் ரிலிம தொட போறேன், உன்னை பத்தி சொல்லு. பரவாயில்லையே, நீ சொல்றத கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நானும் ஷினோகா பீக்க சேர்ந்த இம்மார்டல் வெப்பனை வச்சுக்கிட்டு இருக்கேன். டாப் 7 ஸ்வார்டுல இதுவும் ஒண்ணு. சூப்பர், உனக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். வருங்காலத்துல நீ இந்த ஷினோகா பீக் ஸ்வார்டை வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளா வர்றதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஸ்வார்டு இம்மார்டல் ஆகத்தையும் நான் பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். அவ எதுவும் சொல்லாம நடந்து போய் ஓரமா நிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப சொன்ன விஷயம் அவனுடைய பிரதரை ஞாபகப்படுத்திடுச்சு போல இருக்கு. அவன் NTTCல மாட்டிக்கிட்டான். அதை நினைச்சு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா போல ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். பச்சை பொண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆபத்து வரப்ப நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு ஹீரோ சொல்றான். என்னது, நீ என்ன பார்த்துக்க போறியா? சின்ன பயலே, நான் ஒரு ஸ்வார்டு இம்மார்டலா ஆகியே தீருவேன். அது மட்டும் இல்லாம இந்த உலகம் ஃபுல்லா நான் ஃபேமஸ் ஆவேன்டா. அதுக்கப்புறம் நான் தாண்டா உன்னை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு பச்சை பொண்ணு சொல்றா. ஹீரோ அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். பச்சை பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் வந்து நிக்கத்தை ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் பர்பிள் கேர்ள் உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறான். பச்சை பொண்ணு அவளை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட நடந்து வரா. எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு எந்த ஒரு இம்மார்டல் வெப்பனும் கிடைக்கல சரிதானே? நான் வேணும்னா உனக்கு ஒண்ணு கொடுக்கத்தான் ஹீரோ கேக்குறான். நான் ஒண்ணு அதை நினைச்சு கவலைப்படலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறா. இம்மார்டல் வெப்பனை பத்தி நீ கவலைப்படலன்னா ஏன் உன்னுடைய ஃபேஸ் அப்படி இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். எவர்கிரீன், என்ன நடந்தாலும் வருங்காலத்துல நீ என்னை விட்டு போயிடவே கூடாது. எப்பயும் நீ என் சைடு என் கூடவே இருக்கணும்னு ஹீரோயின் சொல்றா. முட்டாள் மாதிரி பேசாத, எப்பயும் நான் உன் கூட தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்னா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து ஒரு ஸ்வார்ட் இம்மார்டல் ஆகலாம். அப்புறமா காங்கிவான் பேலஸுக்கு போயிட்டு உன்னுடைய அப்பா அம்மாவை தேடலாம்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் ஹீரோ மேல சாஞ்சிட்டு சரின்னு சொல்றா. ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பச்சை பொண்ணு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஃபவுண்டைன் ஆஃப் யூத்துக்கு போகணுமா வேணாமான்னு அவ கேக்குறா. எவர்கிரீன், என்ன ஆச்சுன்னு மாங் கேக்குறா.
கேக்குறாரு. சீனியர், முதல்ல நம்ம ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த சக்தியை பயன்படுத்தி தாத்தாவை திருப்பி வர வைக்கணும். அந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லன்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு தெரியும், எல்லாரும் என்னைய ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பலா பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஃபவுண்டைன் ஆஃப் யூத் வந்து மெடிசன் வேலியில இருக்கு, எல்லாரும் என் பின்னாடியே வாங்கன்னு மாங் சொன்ன உடனே எல்லாரும் பின்னாடியே போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி நிக்கிறாங்க. எல்லாரும் வாங்க போலான்னு மாங் சொன்ன உடனே எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. மஞ்சா டிரெஸ்காரன் அந்த இடத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். 3 பேரும் நின்னுகிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் உண்மையான ரூயின்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்ஷியன்ட் குன்லுன் வந்து இந்த மலையோட சுப்ரீம் பவர் மூலியமா தான் திருப்பி ஒன்னு சேர்ந்துச்சு. அது மூலியமா தான் இந்த மெடிசன் பீக்கும் உருவாயிச்சு. இந்த மெடிசன் பீக்ல ஸ்பிரிட் எசன்ஸும் இருக்கு. அதை நினைச்சு நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க அதுல இருந்து ஒரே இலைய மட்டும் எடுத்தா போதும். நீங்க இந்த இடத்துல இருக்கிற ரூல்ஸை மீறிட்டீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ரூயின்ஸ்ல திருப்பி உங்களால மெடிசனை எடுக்கவே முடியாது. இந்த இடத்துல நிறைய நல்ல மெடிசனும் இருக்கு, விஷ வாய்ந்த மெடிசனும் இருக்கு. அதனால நீங்க எதை தேர்ந்தெடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடியும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. இதுக்கப்புறம் எல்லாம் உங்க கையில தான் இருக்குன்னு மாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ராங்கான மெடிசன்லாம் இருக்கான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல 1000 வருஷத்துக்கு வாயத்துக்கான மெடிசன்லாம் இருக்குன்னு பச்சை பொண்ணு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ஃபயர் கிளவுட் ஜிங்சன் தானே. அது அவனை பார்த்துட்டு ஐயோ மனுஷங்க வந்துட்டாங்க, திருப்பியுமா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. எல்லாரும் மறைஞ்சுக்கோங்க, மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்க கையில மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் மறைஞ்சிடுது. அதுங்க எல்லாம் 1000 கணக்கான வருஷங்களா உயிரோட இருக்கு. அதுங்க எல்லாம் நம்மள பார்த்து ஓடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்கன்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பச்சை பொண்ணு ஏதோ ஒரு மெடிசன்ல இருந்து தையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி அதை பண்ணனு மஞ்சா ட்ரெஸ்காரன் கேக்குறான். அதுங்க கிட்ட இருந்து புடுங்க கூடாதுன்னு நம்ம கேட்டு வாங்கணும்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. எவர்கிரீன், அதை கொஞ்சம் நீ பாருன்னு மாங் சொன்ன உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆத்த பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த தண்ணியை காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.